இந்த உலகத்தில் யூனிவர்சலாக யூஸ் பண்ணுற ஒரே லாங்குவேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder ஆஃப் tradeachievers. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக எல்லா இடத்துலையும் நம்பர்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயம் என்னென்னா நம்பர்ஸ் வேணும். அதே மாதிரி யூனிவர்சலில் நம்ம நிறைய விஷயங்கள் கேல்குலேஷன் மூலியமாக தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா பிளாக் ஹோல் எல்லாருக்கும் தெரியும். பிளாக் ஹோலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா கேல்குலேஷனில் தான் கண்டுபிடிச்சாங்க. கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிளாக் ஹோல் ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது. இப்போ நாளைக்கே வந்துட்டு ஸ்பேஸுக்கெலாம் அனுப்புகிறாங்க, சந்திராயன் 3 அனுப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே எப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். கேல்குலேஷனை வச்சு தான் இது இந்த இடத்துல வரும் 3, நம்ம இங்கேருந்து இப்போ அனுப்புனா இது 2 மாதம் கழித்து அங்கே போய் சேரும். எல்லாமே எதை வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் வச்சு தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் பார்க்குறோம், கம்ப்யூட்டரும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகுது. இப்போ மனுஷனும் கம்ப்யூட்டரும் எப்படி இணையுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 1 இந்த நம்பர்ஸை வச்சு தான், இந்த சீரீஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க புரிஞ்சுக்கிறாங்க. கம்ப்யூட்டரும் எப்படி புரிஞ்சுக்கிறது. இப்போ ஏஐ பார்க்குறோம், ஏஐ வந்து உலகத்தையே டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்லாம் சொல்கிறோம். நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், ஏஐ வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடிங்ஸ். இப்போ நம்ம எந்த இது எடுத்தீங்கனாலும் பின்னாடி வந்து நம்பர்ஸ் கோடிங்ஸை வச்சு தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் யூனிவர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்பர்ஸில் போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபனோக்கி பற்றி பார்த்துருப்போம். ஃபிபனோக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதுவும் நம்பர்ஸில் தான் வருது. ஃபிபனோக்கி எடுத்திங்கனாலும் அது 0.236 0.82ன்றதும் அதுவும் ஒரு நம்பர்ஸில் தான் வருது. சரி, இப்போ அதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்பர்ஸில் இன்னொரு மெத்தட் என்னென்னா இதை நம்மளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபிபனோக்கி சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இதை நம்மளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஸ்கொயர்ஸ். ஒரு நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணுறது. ஸ்கொயர்னால் அதே நம்பரால் இன்டூ பண்ணுறது. இப்போ 2 × 2 3 × 3 அதே நம்பரால் இன்டூ பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்க ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியும் 2 × 2 எவ்வளோ 4, 3 × 3 எவ்வளோ 9. அந்த மாதிரி வந்து ஸ்கொயர் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், போயிட்டே இருக்கும். ஸ்கொயர் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது, அதே நம்பரால் டிவைட் பண்ணுறது. அதை நம்ம பேசல. இப்போ நம்ம பேசுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸை வச்சு நம்ம மார்க்கெட்டில் ஒர்க் பண்ண முடியுமா, அந்த நம்பர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு தான் சார்ட்டில் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன இது எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் எடுத்திருக்கேன். ஆக்சிஸ் பேங்க் இப்போ நம்ம அந்த ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வரைய போகிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வரையும் போது நீங்கள் எப்போதுமே ஒரு லோ பாயிண்ட்லேருந்தோ இல்லை ஒரு ஹை பாயிண்ட்லேருந்தோ ஸ்டார்ட் பண்ணணும். எப்போதுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எப்போதுமே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு லோவிலேருந்தோ ஒரு ஹைலேருந்தோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எங்கே போயிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எப்போதுமே ஒரு லோ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லோ பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லோ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 290 கிட்டே இருக்குது. 290 இந்த ரேஞ்ச் இருக்குது. நம்ம எதோ நம்பரோட எந்த நம்பரை இன்டூ பண்ணால் கிட்டத்தட்ட இந்த ரேட் வருது, இந்த ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. 78 × 17 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 289 வருது. அந்த 289ல் நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் வரைகிறேன். 289 இந்த லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் 289 இந்த லெவலில் இருக்குது. 289 நான் என்ன பண்ணியிருக்கேன், சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன். அழகாக பாருங்கள் மார்க்கெட் வந்து லோவிலேருந்து திரும்பி இருக்கு. எந்த லோன்னு பார்த்தீங்கன்னா 289. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த லோ. இது கீழே வந்து நம்ம 16லாம் போக வேண்டாம், ஏன்னா இது கீழே எதுவுமே இல்லை. அதனால் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்வர்டில் மேலே போகிறோம். 17 × 17 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 18 × 18 பார்க்கலாம். 18 × 18 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 324. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 324 வரைகிறேன். 324 எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகாக ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் அங்கே தான் வந்திருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த 324 வந்திருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் 18 × 18 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 19 × 19 19 × 19 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 361. 361 பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தெரியுதா. அடுத்த சப்போர்ட் நெக்ஸ்ட்டு 20 × 20 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 400. 400னா இந்த ரேஞ்ச்
பாருங்க என்ன ஆக்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட் அழகாக அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது அந்த இடத்துலேயே தான் வந்து மார்க்கெட் ஆகிட்டு இருக்கு திருப்பி ரிவர்ஸ் ஆகுது சரி நெக்ஸ்ட்டு 20 முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு 21 × 21 எவ்வளோ வருதுன்னா 441 எடுத்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல அது என்னவா ஆக்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு 22 × 22 484 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 484 வரைஞ்சிருக்கும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சரிதா ஒரு லெவலும் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் என்ன பார்க்குறோம் நம்ம 23 × 23 529 எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இந்த நம்பர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஸ்கொயர் ரூட் வந்துட்டு இந்த ஸ்கொயர்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க என்னென்ன ஸ்கொயர் இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம 23 × 23 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 529 அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன இருக்குது இந்த இடத்துலேருந்து கீழே வந்திருக்கு இந்த இடத்துலேருந்து கீழே வந்து 400ன்ற ஒரு ப்ரைஸில் வந்து தான் 20 × 20 வந்து தான் மார்க்கெட் நின்று திருப்பி அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு மேலே போயிருக்கு நம்ம ஃபிபனோக்கியில் பார்த்தோமா ஃபிபனோக்கியில் எப்படி மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து கரெக்டாக எந்த லெவலில் திரும்பிச்சு 0.5ல் திரும்பிச்சு அந்த மாதிரி லெவல் பார்க்குறோம்ல அந்த லெவலில் திரும்பி தான் மார்க்கெட் என்ன ஆச்சு உங்களுக்கு மேலே போச்சு இந்த இடத்துல வேணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதையும் சேர்த்து ஃபிபனோக்கி ரீட்ரேஸ்மெண்ட் சேர்த்து இது பண்ணலாம் அப்போ என்ன ஆகுனா ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது உங்களோட சக்ஸஸ் ரேட் இன்னும் அதிகமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு இந்த லோலேருந்து வரைகிறீங்க இந்த ஹை வரைகிறீங்க மார்க்கெட் கரெக்டாக என்ன இருக்குன்னா இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திரும்பின இடமும் அந்த 0.618 ரெண்டுமே என்ன இருக்குது நான் கிளியராக போட்டு காமிக்கிறேன் அந்த திரும்பின கரெக்டாக அந்த 420 × 20 ஸ்கொயரும் வந்திருக்கு கரெக்டாக அந்த இடத்துல 0.618 வந்திருக்கு ரெண்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்திருக்கு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் ஓகே மார்க்கெட் இங்கே திரும்பதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்னென்னா ஸ்கொயர் ரூட் சில பேருக்கு என்னென்னா சரி இது எல்லாமே காமிச்சிங்க இதில் எங்கே திரும்பும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்களா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் ஒரே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் நம்மளோட சக்ஸஸ் ரேட் இருக்கதா செய்யும் இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் இருக்கதா செய்யும் ஆனால் 2-3 கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் அது சக்ஸஸ் இன்னும் அதிகமாகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஃபிபனோக்கி போட்டு பார்த்தோம் நெக்ஸ்ட் 23லேருந்து 23 பார்த்தாச்சு நெக்ஸ்ட் 24 பார்த்தலாம் அப்படியே ஒன்று ஒன்றா நான் போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அழகாக ஒர்க் ஆகிட்டுன்னு பாருங்கள் 24 × 24 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 576 எடுத்திங்கன்னா இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட் வந்து என்ன இருக்குது இந்த இடத்துல இருந்து தான் திரும்பி இருக்குது சரி நெக்ஸ்ட் 25 × 25 625 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எல்லாமே அதில் ரெஸ்பெக்ட் ஆகி தான் திரும்பியிருக்கு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு திருப்பியும் இப்போது ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு அழகாக ஒரு லெவலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வளைஞ்சிக்கிட்டே போகலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் என்னென்னா லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு ஏன்னா ஒரு லெவலாக வளைஞ்சிட்டு போகும்போது தான் ஓகே ஒர்க் ஆகிருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி தெரியும் நெக்ஸ்ட்டு ஒரு லெவலாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு லெவலாக போட்டு பாருங்கள் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறேன் இப்போது கரண்ட் மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் வரும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட்டில் பக்கத்தில் இருக்க ஒரு லோ நம்ம எடுக்கிறோன்னா என்ன இடத்துல வருதுன்னா இந்த இடத்துல வருது 340 350 அந்த ரேஞ்சில் வருது 340 350 ரேஞ்சில் என்ன ஒரு இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 31ஓட ஸ்கொயர் இருக்குது 31ஓட ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 961 எந்த ரேஞ்ச் வருதுன்னா இங்கே தான் வருது 961 அழகாக மார்க்கெட்னா இருக்குது ப்ரீவியஸ் லெவலில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு இப்போது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1029 இருக்குது 1029 கிட்ட இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 ரேஞ்ச் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குது 32 × 32 எடுத்திங்கன்னா 1024 இது வந்து இப்போது எங்களுக்கு என்னவா ஆக்ட் பண்ணிகிட்ருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு இந்த மாதிரி தான் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பர்ஸை மதித்து தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஹியூமன்ஸ் கூட ஒரு அசோசியேட்டாக இருக்க ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் நம்மளோட சைக்காலஜி கூட பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் தான் வந்துட்டு அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம மார்க்கெட் பார்க்குறோம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா நிறைய பையர்ஸ் இருக்காங்க கீப் ஆன் பையிங் நம்ம அந்த வீடியோலாம் போட்டிருப்போம் வேணால் பாருங்கள் டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்போம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பாருங்கள் அதில் என்ன தெரியுதுன்னா ஒரு மக்கள் வந்து திருப்பி வாங்கிட்டே இருக்கும் போது தான் அது என்ன ஆகுது அந்த மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது
இப்போ மக்கள் எதனால வாங்குறாங்க? எமோஷன்ஸ்னாலையும் சென்டிமெண்டல்னாலையும் ஒரு விஷயத்தை பார்த்ததுனால தான் வாங்குறாங்க. இப்போ நிறைய பேர் ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்பர்ஸ் உங்களை வாங்க வைக்கணும்னா நம்பர்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ கடையில் போகிறீங்கன்னா ஒரு பொருளை வந்துட்டு 10,000 ரூபாய் சொல்கிறாங்க. அந்த 10,000 ரூபாய் பொருளை உங்களுக்கு 3,000 ரூபாய்க்கு தராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பர்ஸை பார்க்குறோம். நம்பர்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க? நம்ம கூட ப்ளே பண்ணுறாங்க. இவ்வளோ கம்மியாக கிடைக்குது, அதனால் என்ன பண்ணிக்கலாம்? வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் என்ன பண்ணுறாங்க? நம்பர்ஸை வச்சு தான் மார்க்கெட் மக்களும் என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் வாங்குறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 7 லக்கி நம்பர் சொல்லுவாங்க. 7 பார்க்கும் போதெல்லாம் இப்போ 777 வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன யோசிப்பாங்க? இந்த ஸ்டாக் நல்லா இருக்கே, இந்த இடத்துல வாங்கலாம். இப்போ சில பேர் வந்து 1000 பார்ப்பாங்க, சில பேர் வந்து ரவுண்ட் ஆஃப் 100 பார்ப்பாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் நல்லா இருக்கே, இந்த இடத்துல வாங்கலாம், நல்ல ப்ரைஸாக இருக்கே. அப்போது மக்களுக்கு அசோசியேட்டாக இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். அதனால தான் இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்து பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் ஒர்க் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனால தான். இப்போ இதை மட்டுமே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ 400 இருக்க இடத்துல, இப்போ 20 to 20 400 இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்க, அதுக்கு அடுத்து இருக்க ரெசிஸ்டன்ஸ் வரைங்க. நம்ம என்ன தான் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாலும் அது அப்ட்ரெண்டில் இருந்தால் அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? உடச்சிட்டு போயிட்டே தான் இருக்கும். ரெஸ்பெக்ட் பண்ணாதுன்னு அர்த்தம் கிடையாது, அதை உடச்சிட்டு மார்க்கெட் என்ன இருக்கும்? மேலே தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்பர்ஸ் இருந்தாலும் இது கூட வந்துட்டு நம்ம ஃபிபனோக்கி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆட் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு என்ன ஆகுது? அதிகமாகுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஸ்டாக் பார்க்கணுன்னா லெட்ஸ் சே டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். டாடா மோட்டார்ஸில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெவலாக போடுறீங்களா? போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோ எடுக்கிறோம். இந்த லோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 64 கிட்ட வருது. 64 பார்த்தீங்கன்னா 8 into 8ஓட தெரியும் ஸ்கொயர். கரெக்டாக 64 தான் மார்க்கெட் என்ன இருக்குது? திரும்பி இருக்குது. நெக்ஸ்ட்டு 8 into 8 அது கீழே இல்லை, நம்ம மேலே போகலாம். 9 to 9 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 81 வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் அதுதான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த இடத்துல இது பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 100 10 into 10 போட்டிங்கன்னா 100 எந்த லெவலில் வருதுன்னா இந்த லெவலில் வருது. அங்கே என்ன ஆக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட். நெக்ஸ்ட்டு 11 to 11 121 121 இந்த ரேஞ்ச் இதோ இந்த லெவலில் உங்களுக்கு என்ன ஆக்ட் பண்ணியிருக்கு? உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது 121க்கு அடுத்தது 144 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தெரியுதா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு 169 இந்த இடத்தோட சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு 196 196னா இந்த ஓவராலோட ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் என்ன ஆகுது? நம்பர்ஸ் வச்சு தான் மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு? மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு லெவல்லையும் ஒரு இதுலேயும் மார்க்கெட் வந்து நம்பர்ஸ் வச்சு தான் என்ன ஆகுதுன்னா மேலே போகுது. சரி, இப்போ கரண்ட் மார்க்கெட் பார்க்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது 600 650 அந்த ரேஞ்சில் இருக்குது. 600 650 நம்ம பார்க்கும்போது என்னென்ன ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 625 ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். 625 25 into 25 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 625 எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரண்ட் மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்த சப்போர்ட். சரி, மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததே 25 into 25 பார்த்தோம். அதுக்கு அடுத்த 26 into 26 676 தான் மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகி அங்கேருந்து கீழே வந்து 25 into 25 வந்து திருப்பியும் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு? மேலே போய்ட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் ஒரு சின்ன நம்பர்ஸில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப பெருசாக நினச்சிட்ருக்கோம். இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படிலாம் தேவையே கிடையாது. மார்க்கெட் வந்து சிம்பிளாக நம்பர்ஸ் வச்சு தான் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் மூவ் ஆகுது. இது வந்து ஒன் டைப் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுறதுல இது ஒரு டைப். இது மட்டும் இல்லாமல் நிறைய டைப் இருக்குது. ஃபிபனோக்கி வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுவாங்க. சில பேர் பிவட் பாயிண்ட்ஸ் வச்சு ட்ராப் பண்ணுறாங்க. சில பேர் வந்து வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ட்ராப் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் மார்க்கெட் வச்சு ட்ராப் பண்ணுறவங்க இருக்காங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வேணால் போட ட்ரை பண்ணேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எது ஒர்க் ஆகும் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா வால்யூம் ஒன்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி அது ஒர்க் ஆகுது, அதுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த மாதிரி வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். நான் அதை வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவை ட்ரை பண்ணுற போகிறதுக்கு.
இப்போதைக்கு இதை பார்க்கும்போது நம்பர்ஸை வச்சு தான் எது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிபனோக்கி காமிச்சோம், இந்த ட்ரெண்டு இதெல்லாம் எப்படி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா we are tradeachievers, we teach people எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பார்க்கக்கூடாது, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் டீச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 இடத்துல இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் மதுரை. இந்த 4 இடத்துல இருக்குது. உங்களால் வர முடிஞ்சால் வாங்க. எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. வீக்கெண்டில் இந்த நார்மல் ஒர்க்கிங் டேஸில் வர முடியாதவங்க வீக்கெண்ட்லேயும் வரலாம். இதில் மட்டும் இல்லாமல் பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே கிளாஸ் பண்ணணும்னா நீங்கள் பெங்களூரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சில பேருக்கு என்னென்னா எனக்கு இந்த இடத்துலலாம் வர முடியல சார் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, இல்லை வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் வேணும்னா கூட இந்த நம்பர்ஸ் சைடில் இருக்க நம்பர்ஸ் கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்ன இருக்குது, எங்கென்ன பண்ணுறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறோம், ஒரு ஃபிபனோக்கி எடுக்கிறோம், ஒரு யூனிவர்சல் லா எடுக்கிறோம், எல்லாமே எதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நம்பர்ஸ்னால தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பர்ஸை நம்மளுக்கு எப்படி சாதகமாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நம்பர்ஸ் மட்டும் இல்லை, முன்னாடியே சொன்ன மாதிரி சில விஷயங்கள், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இது எல்லாமே ட்ரெண்டெல்லாம் நீங்கள் சேர்த்து இது பண்ணிங்கன்னா தான் உங்கள் சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.